ஒரு அமைதியான கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் நல்ல மனசுக்காரன்தான். ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் நாளைக்கு தள்ளி போடுவான். படிக்க வேண்டிய நேரத்தில் நாளைக்கு படிக்கலாம் என்று சொல்லுவான். வேலை தேட வேண்டிய நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கே என்று சொல்லுவான். அவன் அம்மா எப்போதும் அவனிடம், நீ வாழ்க்கையை சீராக எடுத்துக்கோ என்று சொல்லுவாள். ஆனால் அருண் அந்த வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ளதில்லை. ஒருநாள் அவன் கிராமத்தில் நடந்து கொண்டு போகும்போது ஒரு பழைய கடிகாரம் சரி செய்யும் சிறிய கடையை பார்த்தான். அந்த கடைக்குள் ஒரு வயதான தாத்தா அமைதியாக பழைய கடிகாரங்களை சரி செய்து கொண்டிருந்தார். அருண் உள்ளே போய் சிரித்துக்கொண்டு கேட்டான், இப்படி பழைய கடிகாரமெல்லாம் இப்போ யாரு பயன்படுத்துவாங்க தாத்தா? தாத்தா சிரித்தார். அவன் முகத்தை பார்த்து கொண்டு ஒரு பழைய கடிகாரத்தை எடுத்தார். அதை அருணிடம் கொடுத்து, இதை கொண்டு போ என்று சொன்னார். அருண் ஆச்சரியமாக கேட்டான், இதுல என்ன ஸ்பெஷல்? தாத்தா அமைதியாக சொன்னார், இந்த கடிகாரம் ஒரு விஷயத்தை தினமும் நினைவுபடுத்தும். வாழ்க்கையில் போன நேரம் திரும்பி வராது. அந்த வார்த்தை அருணுக்கு அப்போது பெரியதாக தோன்றவில்லை. அவன் சிரித்துக்கொண்டு அந்த கடிகாரத்தை வீட்டுக்கு கொண்டு போனான். அந்த இரவு அவன் அந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தான். கடிகாரம் டிக் 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 என்று ஒலித்து கொண்டிருந்தது. அந்த ஒலி அவனுடைய மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியது. என் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறேனா? அந்த இரவு அவன் அதிக நேரம் யோசித்தான். மறுநாள் காலையில் அவன் ஒரு முடிவெடுத்தான். இனிமேல் வாழ்க்கையை வீணாக்காமல் முயற்சி செய்ய வேண்டும் என்று. அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் காலையில் சீக்கிரம் எழுந்தான். படிக்க ஆரம்பித்தான். வேலை தேட ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு பல கஷ்டங்கள் வந்தது. பல தடைகள் வந்தது. ஆனால் இந்த முறை அவன் கைவிடவில்லை. அவன் தினமும் அந்த கடிகாரத்தை பார்த்து ஒரே விஷயத்தை நினைத்துக் கொண்டிருந்தான். நேரம் திரும்பாது. நாட்கள் மாதங்களாக மாறின. மாதங்கள் வருடங்களாக மாறின. அந்த சோம்பேறி இளைஞன் மெதுவாக ஒரு பொறுப்புள்ள மனிதனாக மாறினான். அவன் கடினமாக உழைத்தான். அவன் கனவுகளை அடைய முயற்சி செய்தான். சில வருடங்களுக்குப் பிறகு அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான். ஒருநாள் அவன் திடீரென்று அந்த தாத்தாவை நினைத்தான். அவரை சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அவன் அந்த பழைய கடைக்குச் சென்றான். ஆனால் அந்த கடை மூடப்பட்டிருந்தது. கதவின் மேல் ஒரு பழைய காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. அருண் அதை மெதுவாக படித்தான். அதில் ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. நேரம் திரும்பாது. ஆனால் வாழ்க்கையை மாற்றுவது உன் கையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை படித்த அருண் அமைதியாக சிரித்தான். அவன் கையில் இருந்த அந்த பழைய கடிகாரம் இன்னும் டிக் டிக் என்று ஒலித்துக் கொண்டே இருந்தது. நேரம் யாருக்காகவும் நின்றுவிடாது. ஆனால் நேரத்தை மதிக்கிறவர்களுக்கு அது வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு காலத்தில் அவன் நேரத்தை வீணாக்கியவன். ஆனால் அதே நேரம்தான் அவனை ஒரு நாள் வெற்றியாளனாக மாற்றியது. நாம் எல்லாரும் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான வாய்ப்பு நம்ம கையில் இருக்கிற இந்த நேரமே. நீ இப்போ என்ன செய்கிறாய் என்பதுதான் நாளைக்கு நீ யாராகப் போகிறாய் என்பதை முடிவு செய்யும். அதனால் நினைவில் வை, நேரத்தை வீணாக்காதே. ஏன்னா வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த ஒரு நொடிக்குள்ளே இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. இன்னும் இப்படி பல உண்மை மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.